இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு சாமி நல்லவருங்க. அருமையானவர்களே, பைபிள் சொல்லுது கர்த்தர் நல்லவரும் ஒழுக்கமானவருமாய் இருக்கிறார். ஆகையினாலே அவர் வழியை தெரிவிக்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே யாராரும் என்னென்னோ தெரிவிக்க வந்தாங்க, என்னென்னவோ கண்டுபிடிச்சாங்க, தத்துவங்களை சொல்லி வந்தாங்க, என்னென்னவோ தத்துவங்களை சொல்லி வந்தாங்க. ஆனா நாங்க சொல்றோம், இயேசு சாமி அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவரும் ஒழுக்கமானவருமாய் இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது கர்த்தர் நல்லவரும் ஒழுக்கமானவருமாய் இருக்கிறார். ஆகையினால் அருமையானவர்களே, அவர் பாவிகளுக்கு வழியை தெரிய பண்ணுகிறார். அருமையானவர்களே, பாவிகளுக்கு ஒரு வழி. என்னது பாவிகளுக்கு ஒரு வழி? யாரெல்லாம் பாவி, எதனால அவங்க பாவியானாங்க? கேள்வி இருக்குதுல்ல, நிறைய கேள்வி இருக்குல்ல. அருமையானவர்களே, நாங்க பாவிங்களா, நாங்க பாவிங்களா, கேட்கிறவங்க பாவிங்களா, வேற யாருன்னா பாவியா, நம்மள இல்லாத வேற யாருன்னா பாவியா, உலகத்துல யாராவது பாவிங்களா, வேற உலகத்துல யாராவது பாவிங்களா? கேள்வி இருக்குது, நிறைய கேள்வி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து நாங்க இருக்கிறோம், அப்படி அல்ல. பைபிள் சொல்லுது அநீதி எல்லாமே பாவம் தான். அநீதின்னு பார்த்தோம்னா நீதிக்கு எதிரானது எல்லாமே அநீதி, நேர்மைக்கு எதிரானது எல்லாமே அதர்மம் தான். அருமையானவர்களே, நல்லதுக்கு எதிரானது எல்லாம் கெட்டதுதான். பரிசுத்தத்திற்கு எதிரானதெல்லாம் அசுத்தம் தான். எல்லாமே பாவம் தான். இப்ப நமக்கு விளங்கிடும் பாருங்க. இப்படிப்பட்ட பாவத்தோடு கூட, அநீதியோடு கூட, அநியாயத்தோடு கூட மனிதன் வாழ முடியாது, வாழ்ந்து முடிக்க முடியாது, முடிவு சரியா இருக்காது. அதனாலதான் தப்பித்துக் கொள்வதற்கு, எஸ்கேப் பண்றதுக்கு, காப்பாற்றப்படுவதற்கு வழியை உண்டு பண்ணினார். அந்த வழிதான் இயேசு என்கிற ஒரு நபரில் இருக்கிறது. இயேசு என்கிற ஒரு நபரில் இருக்கிறது. அந்த இயேசு என்கிற நபர் உலக இரட்சகராக இருக்கிறார். உண்டாக்கினவராக இருக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று உண்டாக்கினவராக இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த இயேசு என்ன மாதிரி வழியை உண்டு பண்ணார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு வழியை காண்பிக்கிறார். முதலாவது ஒரு வழியை காண்பிக்கிறார். அந்த வழியில நடக்கிறதற்கு சத்தியம் தேவை, உண்மையான வாழ்க்கை தேவை. அந்த வாழ்க்கையை தருகிறார். அந்த வாழ்க்கையின் முடிவிலே நித்தியமாக ஜீவனை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இதுதான் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த வழியை உண்டாக்குவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஐயா முடிச்சிடும். இந்த வழியை உண்டாக்குவதற்காக இந்த உலகத்திலே கடவுள் உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக நொறுக்கப்பட்டார், உனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரு. அருமையானவர்களே, பைபிள் என்ன சொல்லுகிறது? குடிக்காதன்னு சொல்லுது, நெஞ்சு அடிக்காதன்னு சொல்லுது, விபச்சாரம் பண்ணாதன்னு சொல்லுது, மனைவிக்கு துரோகம் பண்ணாதன்னு சொல்லுது, குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லுது.
தலைவனா ஒரு இருக்கிறியா? குடும்ப தலைவனா இருக்கிறியா? தலைவனா இருக்கிறியா? ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறியா? சொல்ற வார்த்தையை கேளு. பைபிள் உனக்கு சொல்ற வார்த்தையை கேளு. நீ கொடுக்கிறியே. பொண்டாட்டி குடிச்சா என்ன ஆகுது? உன்னை மாதிரி உன் பொண்டாட்டி குடிச்சா என்ன ஆகுது? பிள்ளை குட்டிகளை சேர்ந்து குடிச்சா என்ன ஆகுது? பொண்டாட்டி பிள்ளைகளை சேர்ந்து குடிச்சா என்ன ஆகுது? உருப்படாது. உன் குடும்பம் உருப்படாது. அருமையானவர்களே, நான் சொல்றோம், இதனாலதான் சொல்றோம், பாவம் எல்லா பாவம் சரீரத்தை கெடுக்கும். இதெல்லாம் சரீரத்தை கெடுக்கும். அருமையானவர்களே, உன்னுடைய சரீரம் உன் சரீரம் தேவனுடைய ஆலயமா தேவனுடைய ஆலயமா இருக்கு. ஒருவன் அவைகளை கெடுத்தால் ஒருவன் அவைகளை கெடுத்தால் தேவன் கெடுப்பார். அவைகள் தேவன் கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். சரீரம் தான் ஆலயம். இந்த சரீரம் தான் ஆலயம். சரீரத்தை கெடுத்தால் இந்த சரீரத்தை கெடுத்தால் ஆலயத்தை கெடுக்கிறது. இந்த ஆலயத்தை கெடுக்கிறது ஒரு பாவம். அருமையானவர்களே, அருமையானவர்களே, உடம்பை கெடுக்கிற எல்லாமே பாவம். உடம்பு கெடுக்கிற எல்லாமே பாவம். அடிக்காதே, நெஞ்ச அடிக்காதே, குடிக்காதே. மேல நான் ஒண்ணு சொல்றேன், ஒவ்வொருக்கு மேல ஒண்ணு சொல்றேன், கத்தி எடுக்காதே. கத்தி எடுக்காது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தை எடுக்கிறவன் இதுலதான் சாவான். பட்டயத்துலதான் சாவான். பைபிள்ல சொல்லிருக்கு. இயேசுசாமி சொல்றாரு, இயேசுசாமி சொல்றாரு, சீசனை தன் சீஷனை நோக்கி பட்டயத்தை உன் பட்டயத்தை உரையிலே போடு. எடுக்கிறவன் பட்டயத்தை எடுக்கிறவன் மடிந்து பட்டயத்தினால் மடிந்து போவான். ரத்தம் சிந்தின நீ ரத்தம் காவு வாங்கும். உன் வீட்டை ரத்த காவு வாங்கும். உன் வீட்டின் மேல் எப்பொழுதும் நிலை நிற்கும். பட்டயம் எப்பொழுதும் வீட்டின் மேல் நிலை நிற்கும். போவாதுங்க. எடுக்கிறியா? நீ கத்தி எடுக்கிறியா? பெரியவங்க சொன்னாங்க, அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, கத்திய தீட்டாது, கத்திய தீட்டு. நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். சின்ன சின்ன பசங்க எல்லாம் போதைக்கு அடிமையாகி படிக்க வேண்டிய வயசுல போதைக்கு அடிமையாகி ஒரு தலைமுறையா ஒரு தலைமுறையே நாசமாகுது. கெட்டது பத்தாது. நீ கெட்டது பத்தாது. கெட்டு குட்டி சோற உன் பிள்ளைய குட்டி சேவரா போது. பத்தாது. நீ கெட்டது போதாது. ரவுடியா இருந்தது போதாதா? நீ ரவுடியா இருந்தது நீ ரவுடியா இருந்தது போதாதா? நீ குடிகாரனா இருந்தது போதாதா? வியாபாரியா இருந்தது நீ போதாதா? சாராய வியாபாரம் இருந்தது போதாதா? கடனுமாயா? பையனை கடனுமா? பையனை கடனமா? கடனுமா? பிள்ளைகளை கடனமா? திரும்பு மனம் திரும்பு. புள்ளியும் கெட்டா, உன் பிள்ளையும் கெட்டா, உன் பேரனை கெடுவான். உன் சந்ததி நாசமாகும். நாட்டை காப்பாற்ற முடியாது. அப்ப நாட்டை காப்பாற்ற முடியாது. அதுக்குதான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து உனக்காய் எனக்காய் ஒரு வழியை உண்டு பண்ணினார். அந்த வழி என்னன்னா, கல்வாரி சிலுவையில் உனக்காய் அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். இந்த இயேசு உனக்காய் அடிக்கப்பட்டார், உனக்காய் நொறுக்கப்பட்டார். உனக்கு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை ஐயா அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளால் குணமாகிறோம். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். மறுபடி வரப்போகிறார், நியாயம் தீர்க்கிறதற்கு வருகிறார். அவர் வருகிறதற்கு முன்பாக சில அடையாளங்கள் சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? தகப்பனுக்கு விரோதமாய் மகனும், மகனுக்கு விரோதமாய் தகப்பனும் ஒருத்தர் கொலை செய்வாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் முடிவுக்கு ஆரம்பம். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். எல்லாவர் வருகைக்கு அடையாளமாய் சொல்லியிருக்கு. அவர் வந்துட்டார்னா யாருமே தப்ப முடியாது. நீ தாதா, நீ தாதா, நான் ஏரியால கிங்கு, பணம் பணம் பணமர்த்தி நுங்கு, ஏரியா கிங்கு பணமர்த்தி நுங்கெல்லாம் அவர்கிட்ட செல்லாது. ஏரியா கிங்கு பணமர்த்தி நுங்கெல்லாம் அவர்கிட்ட செல்லாது. தைரியமா சொல்றேன், தைரியமா சொல்றேன். முன்பதாக மனுஷன் ஜெயிக்க முடியாது. கடவுளுக்கு முன்பாக மனுஷன் ஜெயிக்க முடியாது. எந்த மனிதனும் ஜெயிக்க முடியாது. தேவனிடத்தில் எந்த மனுஷனும் ஜெயிக்க முடியாது. தேவனிடத்தில் மாத்திரம் போர் செய்யாதபடி பாருங்க. வசனமே இருக்கு. அருமையானவர்களே, அதனாலதான் சொல்றேன், அவர் வந்துட்டார்னா வாச்சா பலிக்காது. எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை. நேரடியா நியாய தீர்ப்பு. அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியால் இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்று விசுவாசிங்க. அப்பொழுதும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். கேட்ட யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென்.